இவ யாருங்கிற உண்மைய நிரூபிப்பா. என்னைக்குமே என் மருமக அமுதாதான், இவ கிடையாது. இந்த வீட்டை விட்டு போக போறது இவதான். அதனால இவ உறவுக்காரர்களா வந்து நீங்க மண்டபத்துல அசிங்கப்பட்டுறாதீங்க. கதிரேசன் பொண்டாட்டி இல்ல, பேச்சுக்கு குறை இருக்குமா என்ன? ஏங்க நீங்க எதுக்கு இவங்க கிட்ட வெட்டியா பேசிட்டு இருக்கீங்க? வந்த வேலையை பாருங்க. சீக்கிரம் பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் சீரை கொடுங்க. தாங்க குடு, வாங்கிக்கோங்க. இந்தாங்க வாங்கிக்கோமா. என்ன ஆசீர்வாதம் நல்லா இருமா, நல்லா இருக்கும். வாழ்க்கையில 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வேன். மாப்பிள்ளை தட்டையும் கொடு. அப்பா செந்தில், நீயும் வாங்கிக்க. சித்தப்பண்ணு காலில் விழுகலினாலும் பரவாயில்ல, கையில வாங்கிக்க. மரியாதை பண்ணா இப்படி தட்டி விடுற என்ன? ஊர் தலைவரை வரச்சனா தான் மரியாதையா வாங்கிக்கியோ? என்ன இப்படி பாக்குற? உன் பொண்டாட்டி என்ன சத்தியம் பண்ணிட்டு போயிருக்கான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அவ வரலைன்னா உனக்கு இந்த பொண்ணுக்கு கல்யாணம்னு சத்தியம் பண்ணிருக்கா. இப்ப வரைக்கும் அவகிட்ட இருந்து எந்த தகவலும் வரல. ஏப்பா, இப்படி அடப்பிடிச்சா என்ன அர்த்தம்? அப்புறம் உன் பொண்டாட்டி பண்ண சத்தியத்துக்கு என்ன மரியாதை இருக்கு? இப்ப நீ பேசாம வாங்க போறியா இல்ல ஊர் தலைவரை வர சொல்லவா? செந்தில், வாங்கிக்கடா. அவங்க அல்பாசிக்கு அதை வாங்கிட்டா கல்யாணம் நடந்துருமா என்ன? வாங்கிக்க. வர்ற நம்ம அமுதா நிச்சயம் சார்லஸோட வருவா. வாங்கி தொலை அந்த கர்மாந்தத்தை. சரி, சாயங்காலம் 6 மணிக்கு நல்ல நேரம். எல்லாரும் ரெடியா இருங்க. நாங்க எல்லாரும் வந்து பொண்ணை மாப்பிள்ளையும் மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போயிடுறோம். சரியா? அமுதா வரட்டும்படி உங்களுக்கு இருக்கு எல்லாத்துக்கும். போங்க போங்க, ரொம்ப தான் பண்றீங்க. எங்க போக போறீங்க? எங்க போனாலும் என்கிட்ட வந்துதானே ஆகணும். ஏண்டா மவனே, இம்புட்டு உறுதியா இருக்காங்களே, ஒருவேளை அமுதா சார்லஸ கூட்டிட்டு வந்துருவாளோ? அதெல்லாம் முடியாது. அந்த அமுதா திரும்ப உசுரோட வரவே மாட்டா. அவளை ஃபாலோ பண்றதுக்கு என் ஆளுங்க போயிருக்காங்க. வர்றா. உங்க போட்டோ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏங்க, அதான் ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல, அப்படியே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க. வண்டி எடுக்கிறீங்களா இல்ல நான் வேற வண்டி புடிச்சு போயிருவேன். வண்டி சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்.
கொஞ்சம் வேகமா பண்ணு. என்ன புடிங்க. முக்கியமான யாரையோ தேடி வந்திருக்கீங்க. அவங்க கிடைக்கலன்னு கவலையா இருக்கீங்க. கவலைப்படாதீங்க. உங்க நல்ல மனசுக்கு ஆண்டவன் துணை இருப்பான். நீங்க தேடி வந்த ஆள் நிச்சயமா கிடைப்பாரு. ரொம்ப நன்றி. ம். ஏதாவது உதவினா தயங்காம கேளுங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. நான் வரேன். என்னங்க? ம். அண்ணா நான் வரேன். அந்த பொண்ணு இப்ப தனியா தான் போகுது. இதான் நல்ல சந்தர்ப்பம். வாங்கடா போலாம்.